டெடி டேயா. ஸோ அன்பானவர்களுக்கு, நேசிப்பவர்களுக்கு, காதலிப்பவர்களுக்கு கரடி பொம்மையை வந்து பரிசாக கொடுப்பாங்களாம். அது எதுக்கு அடையாளமா அந்த கரடி பொம்மையை பரிசா கொடுக்குறாங்க அப்படின்னா, அன்பு, மென்மை, பாதுகாப்பு, ஆறுதல், இன்னும் சொல்ல போனாக்க நான் உன் கூடயே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். ஐ எம் தேர் ஃபார் யூ. அதாவது நான் பக்கத்துல இல்லாட்டாலும் நீ எப்ப தனிமையில இருக்கிறியோ, எப்ப என் நினைவு வருதோ, எப்ப வந்து என் கூட இருக்கணும் அல்லது நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறியோ, கவலையான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல, யாருமே இல்லைன்னு நினைக்கிற அந்த மாதிரியான தருணத்துல கரடி பொம்மையை பார்க்கும்போது நான் உன் கூடயே இருக்கிறேங்கிறதுக்கு அது அடையாளமா. கரடி பொம்மைக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அமெரிக்க முன்னாள் அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கு வந்து வேட்டையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி வேட்டையாடி போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய வயதான கரடிய மரத்துல பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ இவர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்த உடனே அந்த கரடியை நீங்க சுட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னபோது, அந்த கரடி மீது இரக்கம் கொண்டு அவர் சுடலையாம். 1902 நடந்த ஒரு கதை, இது உண்மை சம்பவம். அதுல இந்த கார்ட்டூன்ல இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆன உடனே இதை வந்து பொம்மை தயாரிப்பாளர்கள் இந்த கார்ட்டூனை பேஸ் பண்ணி இவங்க ஒரு டெடி பியரை உருவாக்குறாங்க. அப்பதான் இந்த பொம்மை, கரடி பொம்மை உருவாகுது. ஆரம்பத்துல சின்ன பிள்ளைங்க மத்தியில ரொம்ப வரவேற்பு பெற்றது. ஸோ காலப்போக்கில் அது வந்து ஒரு காதலின் சின்னமாக, ஒரு அடையாளமாக இப்பொழுது அது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அழிந்து போகிற இந்த டெடி பியரை விட அழியாத ஒரு டெடி பியரை நான் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஸோ யோவான் 16:7 வாசிக்கிறோம். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். இயேசு பரம் ஏறி பரிசுத்த ஆவியானவரை, தேற்றரவாளனை நமக்கு இந்த பூமியில அனுப்பியிருக்கிறார். ஸோ அந்த தேற்றரவாளன் என்ன பண்றாருன்னா, அவர் எல்லாரையும் தேற்றுகிறார், ஆற்றுகிறார், கண்ணீர் யாவையும் துடைக்கிறார், கவலைகளை போக்குகிறார். ஸோ இப்படி ஒரு தேற்றரவாளன் நமக்காக இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அன்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அன்பு தேவைப்படுது, கம்ஃபோர்ட் தேவைப்படுது. மாறுபடுகிற மனிதர்கள் மத்தியிலும், மாயையான அன்பு காட்டுகிற மனிதர்கள் மத்தியிலும் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல ஒரு உண்மைத்தன்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையான அன்பை பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலேயுமே வச்சிருக்கிறார். ஸோ அந்த தேற்றரவாளனை நீங்க எப்பயுமே பக்கத்துல வச்சுக்கோங்க. அவருடைய வார்த்தையை பக்கத்துல வச்சுக்கோங்க. அந்த தேற்றரவாளனை உங்க பக்கத்திலே நீங்க வச்சுக்கோங்க. உங்களுடைய தனிமையில், உங்களுடைய இயலாமையில், உங்களுடைய கஷ்டத்தில், உங்களுடைய நஷ்டத்தில், உங்களுடைய சந்தோஷத்தில், உங்க துக்கத்தில், துயரத்தில், எல்லா நேரத்திலும் உங்க கூடயே இருந்து உங்களை கம்ஃபோர்ட் பண்றதுக்கும், உங்க கூட பேசுறதுக்கும், உங்க கூட வழி நடத்துறதுக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மத்தேயு 28:20 நம்ம வாசிக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூடவே இருக்கிறேன்னு சொல்றாரு. மனுஷனுக்கு எப்பயுமே பக்கத்துல கூட இருக்க முடியாது, அதுதான் கான்செப்ட். ஆனால் தேவன் எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடத்திலேயும் நம்ம கூட அவர் இருப்பார். இருக்கிறேன்னு சொல்றவங்க போன வருஷம் இருக்கிறேன்னு சொன்னாங்க, இந்த வருஷம் இல்லாம இருக்கலாம். மேபி அவங்க இறந்திருக்கலாம், அல்லது உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்கலாம். இவர் வந்து உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களையும் என்னையும் தெரிஞ்சு எடுத்துக்கிட்டாராம். தாயின் கருவுல உருவாகிறதுக்கு முன்னமே உங்களையும் என்னையும் புரிஞ்சுக்கிட்டாராம், தெரிஞ்சுக்கிட்டாராம். ஸோ அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, சகல நாட்களையும் நான் உன் கூட இருக்கிறேன்னு. இப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பை ருசிப்பதை விட்டு விட்டு மாயான அன்பை தேடி நம்ம ஓடாம, இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம கட்டிப்பிடிச்சுப்போம். அவர் நம்முடைய எல்லா துக்கத்தையும், கண்ணீரையும் நீக்கி, ஆறுதல் தந்து, காயங்களை எல்லாம் மாற்றி, நம்மை நல்வழிப்படுத்தி சந்தோஷமா வாழ வைப்பார். அந்த டெடி பியர் கொடுத்தவங்க ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெடி பியர் கூட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குப்பை தொட்டிக்கு போயிடும், எரிச்சிருவாங்க. டெடி பியர் நம்ம கூடயே இருக்குது, அது வந்து நம்மளை வந்து கம்ஃபர்ட் பண்ணுங்கிற ஒரு தப்பான எண்ணத்துக்குள்ள நம்ம போயிட வேண்டாம். அவர் தான் உங்களையும் என்னையும் அன்கண்டிஷனலா நம்மளை லவ் பண்ற ஒரு ஆண்டவர். அவருடைய லவ்ல பிரேக்கப் கிடையாது, அவருடைய லவ்ல ஃபெயிலியர் கிடையாது, அவருடைய லவ்ல ஏமாற்றம் நிச்சயமா இல்லவே இல்லை, ஹர்ட்டிங்ஸ் நிச்சயமா இல்லை. மே காட் பிளஸ் யூ.